வணக்கம் இது உங்கள் தமிழ் சைனிக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதத்தோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆயிருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ORP 3யோட ரிவிஷனோட அதுபடியும் வந்து பென்ஷன் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி கிடைக்காதவங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பாயிண்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பார்ஸ் பென்ஷனருக்கு வந்து எப்படி வந்து இந்த ORP ரிவிஷன் ஆன பிறகு என்ன நடந்திருக்கும், அதே போல் DA வந்து எத்தனை பர்சன்டேஜோட நம்மளுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதத்தோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% DA அந்த ரேஷியோவில் தான் நம்மளுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிருக்கு. இன்னும் 3% அந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அது வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஆர்டர் எதுவும் ரிலீஸ் ஆகாதனால அந்த 3% வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அந்த DAவோட அரியர் கேல்குலேஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து ஆர்டர் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் கிரெடிட் ஆனது 50% DAவோட தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனு ORP 3யோட அந்த ரிவிஷன் அமௌண்ட்டோட தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பென்ஷனருக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் இன்னும் ரிவிஷன் ஆகாமல் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்திருக்காது. ஸோ அதோட அரியரும் வந்து கிடைச்சிருக்காது. அவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். அதிகப்படியாக போச்சுனாக்கா 1 வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிடும். என்ன பெண்டிங் அமௌண்ட் இருக்கோ அதுவுமே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அதனால் யாருக்கு வந்து அரியர் அமௌண்ட் கிடைக்கலையோ இல்லை ORP படி உங்களுக்கு வந்து ரிவிஷன் ஆகாமல் பழைய பென்ஷனே வந்து கிடைச்சிருக்குனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாத பென்ஷன் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கடுத்து உங்களோட என்ன வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுமோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுமோ அது வந்து நீங்கள் லீகலாக வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்லையும் பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். ORP 3 ரிவிஷனான அந்த அமௌண்ட்டோட பென்ஷன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி யாருக்கு ரிவிஷன் ஆகலையோ அவங்களுக்கு வந்து நார்மல் ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ பென்ஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3யோட அந்த ரிவிஷன் அமௌண்ட்டோட குறைஞ்ச PPO வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸ்பார்ஸில். ஸோ யாருக்கெல்லாம் ரிவைஸ்டு ஆகிட்டு அரியர் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறைஞ்ச PPO வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி அப்டேட் ஆகலனாலும் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அரியர் கிடைச்சிருக்கும், பேமெண்ட் கிடைச்சிருக்கும், ஆனால் குறைஞ்ச PPO வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து அப்டேட் ஆகிடும். எனக்கு வந்து PPO கிடைச்சாச்சு அரியர் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துக்கு இந்த ORP 3 ரிவிஷன் பற்றி அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். 3வது பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பென்ஷனோட யாரெல்லாம் 2 பேர் அதாவது டிசபிலிட்டி பென்ஷன் வந்து வாங்குவாங்க, சர்வீஸ் பென்ஷனும் வாங்குவாங்க. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பென்ஷன் வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் பென்ஷனோட ரிவிஷனாக இருக்கும். அந்த பேசிக் தகுந்தாப்புல டிசபிலிட்டி பென்ஷனோட அந்த ரிவிஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவைஸ்ட் ஆகிட்டு அதோட அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு சேர்த்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த டிசபிலிட்டி பென்ஷனோட அரியர் அமௌண்ட்டும் சரி இல்லை பென்ஷன் அமௌண்ட்டும் சரி உங்களோட டிசேபிள் பர்சன்டேஜ் உங்களோட கேட்டகரியோட பர்சன்டேஜ் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களுக்கு வந்து அந்த தொகை வந்து கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 50% இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கெல்லாம் 75% இருக்கலாம், ஒரு சிலருக்கெல்லாம் 100% இருக்கலாம். ஸோ உங்களோட டிசபிலிட்டி பர்சன்டேஜ் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களோட ORP 3 ரிவைஸ்டு பேசிக் பென்ஷனுக்கு தகுந்தாப்புல அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டு அதோட அரியர் கிடைச்சிருக்கும். யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோம் அவங்களுக்கு கிடைக்காது இருக்கவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே ORP 3ல் எலிஜிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து ORP 1 கிடைச்சாச்சு, ORP 2 கிடைச்சாச்சுனாக்கா கண்டிப்பாக ORP 3யும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்க போகிறது கிடையாது. எந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கான வேலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் வந்து எடுத்து தான் இருக்காங்க. மேக்ஸிமம் பென்ஷன் ஒர்க் வந்து இந்த மாதமே வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் பென்ஷன் தான் இருப்பாங்க, அது வந்து அடுத்த மாதம் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குறைஞ்ச PPO நீங்கள் எதெல்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இமெயில் ஐடி அப்டேட் பண்ணாலும் சரி, இல்லை டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணாலும் சரி, இல்லை பேன் கார்டு ஆதார் கார்டு என்ன நீங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணீங்களோ இல்லை அப்டேட் பண்ணீங்களோ அந்த அப்டேட்டுக்கு தகுந்தாப்புல ஒரு டைமும் உங்களுக்கு வந்து குறைஞ்ச PPO வந்து இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் செக் பண்ணுங்களா உங்களுக்கு வந்து குறைஞ்ச PPO வந்து இஷ்யூ ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு.
உங்களோட லாஸ்ட் பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டைமில் எந்த டேட்டில் வந்து இந்த பிபிஓ ஜென்ரேட் ஆனது அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வந்து இது வந்து லேட்டஸ்ட் பிபிஓன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிபிஓ வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒன்றா டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் பிபிஓ எதுவோ லேட்டஸ்ட் பிபிஓ எதுவோ அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிபிஓ டவுன்லோட் பண்ணது பென்ஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணது நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட ஸ்பார்ஸ் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருக்கோ இல்லை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணுமோ அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலுக்கு பழைய வீடியோ பார்த்து உங்களோட சப்போர்ட்டை வந்து சேனலுக்கு கொடுங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.